ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கென்று ஒரு ஆசை இருக்குன்னா, தன்னை எப்பொழுதுமே ஒரு அழகுபடுத்தி கொள்ளணும், ஒரு மங்களகரமான தோற்றத்தில் காட்சியளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதாவது பெண்களை பொறுத்தவரை எவ்வளவு தான் புடவைகள் நகைகள் வாங்கி வைத்தாலுமே அவர்களுக்கு அந்த போதும் என்கிற மனம் இருக்காது. இது பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு குணம்தான். இந்த மாதிரி ஆசை என்பது பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இருக்கக்கூடியதான். அதிலும் பெண்ணானப்பட்டவங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த நகைகள் அணிவித்து மங்களகரமான அந்த பட்டு புடவைகளோடு காட்சியளிக்கும் பொழுது வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாசம் நிறைந்திருக்கும் என்பது தான் உண்மை. ஒரு பெண் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடுமே செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆசைப்பட்டது அந்த புடவையாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காமல் போவதற்கும் சில தவறுகள் காரணமாக இருக்கின்றது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த தவறுகளை தவிர்த்து விட்டாலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நகையும் சரி புடவையும் வாங்கக்கூடிய அந்த பாக்கியமானது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா தங்கம் நகை சேருவதற்கு புடவை பட்டு புடவை இதெல்லாம் எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் இவ்வாறான தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதும். அது என்ன தவறுகள் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதை பார்த்து பயன்பெற்று நம்ம இதற்கு முன்னாடி செய்த அந்த தவறுகளை திரித்து கொண்டு பாருங்கள். அதற்கப்புறம் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலுமே, நீங்கள் வாங்க நினைத்தது எதுவாக இருந்தாலுமே, சின்ன பொருளோ கூட பெரிய அளவில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அது வாங்கக்கூடிய அந்த யோகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதனால் இதை மட்டும் சற்று சரி செய்து கொள்ளுங்கள். அது என்ன என்பது தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். புடவை நகை சேர வேண்டும் என்று பெண்கள் ஆசைப்படுவது எல்லாம் சரியான ஒன்று தான். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான உழைப்பையும் செயலையும் அவர்கள் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்தும் சிலரிடம் புடவை நகை போன்றவை சேராமல் போகும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கும் நகையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம அடமானத்திற்கு வைப்போம், திரும்ப மீட்டு வைப்போம், அடுத்த 2 நாள் போடுறோமோ திரும்ப ஏதாவது ஒரு செலவு வரும், அடமானத்துக்கு வைப்போம். இப்படி நம்ம கையில் அந்த நகையானது பார்த்திங்கன்னா நிலைத்தும் இருக்காது. இவை எல்லாமே சரி செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்கள் ஏதேனும் ஒரு விசேஷத்திற்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கு சென்றாலுமே புடவை அணிந்து உடுத்தி, அதாவது பட்டு புடவை நல்ல ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நல்லா அணிவித்து போவீங்க. அப்படி நம்ம உடுத்தி செல்கின்ற அந்த புடவையை பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வந்த பிறகு சிறிது நேரம் தானே உடுத்தினோம் என்று அதை நம்ம அப்படியே துவைக்காமல் அப்படியே போட்டு மறுபடியும் எடுத்து உடுத்துவாங்க. இப்படி ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் ஃபங்க்ஷன், கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்திருப்பாங்க, சரி இதை போட்டு என்ன துவைக்க அழுக்காக இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்து அப்படியே வைப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு தவறான செயல். இந்த ஒரு செயலை பெண்கள் எந்த காரணம் கொண்டும் செய்யவே கூடாது. அப்படியே தூக்கி அதை நம்மளுடைய ஏற்கனவே இருக்கின்ற துணிகளுக்கு நடுவில் வைத்து விடக்கூடாது. ஒரு முறை உடுத்தினாலுமே பார்த்திங்கன்னா அந்த துணியை நம்ம அலசாமல் மறுபடியும் உபயோகிக்கும் போது அது தோஷமான ஒரு துணியாகவே மாறிவிடுகிறது. ஏன்னா நம்ம எங்கு சென்றாலுமே நிறைய பேர் நம்ம சந்திப்போம். நிறைய நல்ல நேர்மறை ஆற்றலும் கிரகிக்கும், எதிர்மறை ஆற்றலும் கிரகிக்கும், கண்ணுக்கு தெரியாத கண்திஷ்டிகளும் இப்படி பலவாறான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளை தொற்றி கொண்டு தான் வரும். நம்ம அதை அப்படியே நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினைகள் அதிலேயே இருக்கும். இதனால் கூட நமக்கு அடுத்தடுத்து நம்ம தேவையான அந்த புடவைகளை வாங்க முடியாமல் கூட போகும். அதனால் ஒரு தடவை நம்ம உடுத்திட்டோம்னாலே பார்த்திங்கன்னா அதை நம்ம அலசி தான் உடுத்தணும். மற்ற துணிகளை கூட ஈஸியாக நம்ம அலசி பயன்படுத்தலாம். ஆனால் பட்டு புடவைகளை அப்படி பயன்படுத்த முடியாது அல்லவா? அதனால் பட்டுப்புடவையின் ஏதேனும் ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணீர் வைத்து துடைத்து ஆற விட்டு அதன் பிறகு மடித்து வைத்து விடலாம். ஏதாவது ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணீரை வச்சு ஒரு துணியை வச்சு அப்படியே சும்மா துடைச்சிட்டு அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மடித்து வைத்து விடலாம். இது ஒரு நல்லது. இது செய்து விட்டு பாருங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம புடவை வாங்குவதற்கு நினைத்தாலுமே அது கட்டாயம் நம்மளால் வாங்க முடியும். அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் போக்குவதற்காக சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் தான். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள்.
மற்ற துணிமணிகளை போட்டாலுமே அதை ஒரு தடவை உடுத்திட்டோம், அது பார்த்திங்கன்னா ஒரே துணிமணியை 4-5 நாள் நம்ம அப்படியே போட்டிருக்கக்கூடாது. அதை அடுத்த நாள் நம்ம உடுத்தி எடுத்து பார்த்திங்கன்னா துவைச்சி பயன்படுத்துவது தான் நல்லது. அழுக்கு துணியை நம்ம போட்டிருந்தாலே அதுவே பார்த்திங்கன்னா ஒரு தரித்திரம் தான். ஏன்னா பலவாறான எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும். அதனால் ஒரு தடவை பயன்படுத்திய துணிகளை அலசி பயன்படுத்துவதே மிகவும் நல்லது. அழுக்கு இல்லைனாலுமே சும்மா தண்ணியில் பார்த்திங்கன்னா லைட்டாக அலசி பயன்படுத்துவதே ரொம்ப சிறப்பு. இதே போல் தான் பார்த்திங்கன்னா நகையும், தங்க நகையும் பார்த்திங்கன்னா எங்கே அணிந்து சென்று வந்தாலுமே அதையுமே எடுத்து வைக்கும் முன்பு ஒரு முறை மஞ்சள் கலந்த நீரில் பார்த்திங்கன்னா நனைத்த பிறகு துடைத்து தான் எடுத்து வைக்க வேண்டும். இதே தான் நகை அடமானத்திலிருந்து வந்தாலுமே செய்ய வேண்டும். இப்படி செய்யாமல் அணிந்து வந்த நகையை அப்படியே கழற்றி நம்ம பீரோவில் வைக்கும்போது அந்த நகைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான எதிர்வினைகள் வந்துவிடும். அப்படியான நகைகளுமே நம்மிடம் தங்காமல் சென்று விடக்கூட வாய்ப்புகள் உள்ளது. நம்ம வெளியே சென்று வந்தாலே பார்த்திங்கன்னா வெவ்வேறான கண்கள் நம்மளை பார்க்கும். சில பேர் நல்லா தான் நினைப்பாங்க, சில பேர் பொறாமையில் பார்ப்பாங்க. இப்படி பலவிதமான திருஷ்டிகள் எதிர்வினைகள் உள்ளும். அதனால் இவ்வாறான விஷயத்தை செய்துவிட்டு அதை நம்ம பயன்படுத்துவது மிகவும் நல்லது. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அந்த தங்க நகையை கழட்டி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலந்த நீரில் நனைத்து அதுக்கப்புறம் நம்ம துணியில் லைட்டாக துடைச்சிட்டு அதை அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா எதிலேருந்து எடுத்தோமோ அதற்கென்று வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த இதில் வைத்து விடுவது நல்லது. இதை செய்து வந்தாலே நம்ம அடமானத்தில் வைத்திருந்தாலுமே நீங்கள் இப்போ வைத்திருந்தாலுமே அதை திரும்ப மீட்டும் பொழுது இந்த ஒரு செயலை செய்து விட்டு அதற்கப்புறம் வைங்க. எந்த ஒரு கஷ்டத்திலேயுமே அது நம்மளை விட்டு போகாமல் இருக்கும். நம்ம உடுத்தி கொண்டு செல்லும்போது பலரும் அதை பார்த்திருப்பார்கள். எல்லோரின் பார்வையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அந்த பார்வையானது நம் அணிந்திருக்கும் நகை புடவை மீது பட்டு அதுவே பெரிய தோஷமாக நமக்கு மாறிவிடும். அது மட்டுமின்றி உடுத்திய ஆடையோ நகையோ சுத்தப்படுத்தாமல் மறுமுறை பயன்படுத்தும் போது சுக்கிர பகவானின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நகை புடவை இவை எல்லாம் சேர சுக்கிர பகவானின் அருள் நமக்கு கட்டாயம் தேவை. அது இல்லை என்றால் இந்த பொருட்கள் எதுவுமே நம்மிடம் தங்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் முறைப்படி நம்ம எவ்வாறு வீட்டு சமையலறை, பூஜை அறை, வீட்டையே நம்ம எப்படி சுத்தப்படுத்துகிறோம் வாரத்திற்கு, நம்ம எல்லாமே பயன்படுத்துகிற பொருட்களை எப்பொழுதுமே நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் பொழுது அது எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு முயற்சிகளை செய்து பாருங்கள். ஏதோ சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு செயலில் அதை காட்டணும். அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு போய் மறந்துட்டு அவ்வளோதான், எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு தடவை செய்து பார்த்தா தான் அதனுடைய பலனானது நமக்கு தெரியும். அதே போல் இப்போ நம்ம வீட்டில் தங்கம் வெள்ளி இப்படி இருக்குன்னா அது இரண்டையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வைக்க வேண்டும். இரண்டையுமே ஒன்றாக வைக்கும்போது நகை சேரும் வாய்ப்பும் நமக்கு இருக்காது என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகையை முடிந்தளவு சந்தனத்தினால் ஆன பெட்டியில் வைத்தால் ஸ்வர்ண ஆகர்ஷணம் என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சந்தனத்தால் ஆன பெட்டியில் அப்படி வைப்பது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வர்ண ஆகர்ஷணத்தை அதிகமாகும். அதனால் மென்மேலும் நமக்கு நகைகள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும். முடியாதவர்கள் நகை வைக்கும் பெட்டியில் ஒரு சின்ன சந்தன கட்டையாவது போட்டு வைங்க. இத்துடன் பச்சை கற்பூரமும் வைக்கலாம். இவை அனைத்தும் விட பெருமாள் கோவிலில் அர்ச்சனை செய்து வந்த அந்த துளசியிலேயே நகைகளில் வைக்கும்போது நகை சேரும் வாய்ப்பு நமக்கு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. புடவை நகைகள் நமக்கு சேராமல் போவதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம முறைப்படி எந்த ஒரு விஷயத்தை பராமரிக்காமல் இருக்கிறோமோ அது பூராமே நம்ம கிட்டேருந்து விலகி போய்விடும். நம்ம சாப்பாட்டிற்கு இப்போ மரியாதை கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல, அதை அவமதிக்கிறோம்னா அதுவுமே பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் நம்மளை வாட்டி வதைத்துவிடும். நீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலுமே அதற்கு நம்ம மதிப்பளித்து பயன்படுத்தும் பொழுது தான் அது என்றுமே நம்ம கூட நிரந்தரமாக இருக்கும். அது எவ்வளவு சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம தங்கும் வீடாக இருக்கட்டும், நம்ம உடுத்துகின்ற துணிமணி எல்லாத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட், நம்ம மரியாதை கொடுக்கும் பொழுது தான் அது நம்முடன் இருக்கும். நம்ம அதை போட்டு மிதிப்பது, ஏனோ தானம் நடத்துவது, வீட்டை சுத்தம் பண்ணாமல் அடுப்பங்கரையை அழுக்காக வச்சிட்டோம்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிர்வினையை கிளப்பி விட்டுரும். அப்போ இதனால் நமக்கு பெரிய துன்பங்கள் ஏற்படும்.
அதற்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம புலம்ப தான் ஆரம்பிப்போம். கடவுள் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்காரு, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா முறைப்படி அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே பின்பற்றி வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா முன்னேறி கொண்டே வருவாங்க. நம்ம கடைசி வரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடாமல் புலம்பிக் கொண்டே தான் இருப்போம். இதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் முறைப்படி எல்லாத்தையுமே பேணி பராமரித்து அதை நம்ம கூடயே வைத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா அதுவும் அது இஷ்ட பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். மதிப்பளித்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்ம கூட எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் செய்யும் அப்படிங்கிறது. மதிப்பு தான் எல்லா இடத்துலையுமே. நம்ம அன்போடு பழகும் பொழுது அந்த அன்பு நமக்கு ரிட்டனாக வரும். நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கோபத்தையே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா கோபம் அந்த ஒரு குணமே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு கட்டத்தில் கொன்று விடும் அப்படிங்கிறது. அதனால் கோபத்தை குறைத்து விட்டு அமைதியான வாழ்க்கையில் புன்முகத்தோடு, அதாவது புன்னகை முகத்தோடு வலம் பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்லதே நினைத்து நல்லதே நம்ம செய்யும் பொழுது நமக்கும் நல்லவையே கிடைக்கும், நல்லவையே நடக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கூறிய விஷயங்களையும் பெண்கள் தவறாமல் கடைபிடித்து வாருங்கள். வாழ்க்கை என்றும் வளமாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இறைவனருள் பெற்று வாழ வேண்டும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.